வணக்கம் மக்களே, இன்றைக்கி குடமிளகா குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, அப்புறம் புளி, குடமிளகா ஒன்று சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், சாம்பார் தூள், மஞ்சத்தூள், உப்பு தேவைக்கானது. கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் நான் நிறையா சேர்த்திருக்கேன், ஏன்னா சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ஹைலைட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஏன் கருவேப்பிலை இப்படி லேட்டாக போடுறோன்னா, அந்த ஆயிலில் கருவேப்பிலை படும்போது மூஞ்சி மேலே எண்ணெய் தெரிக்கும். அதனால் நம்ம வெறும் கருவேப்பிலை வெங்காயம்லாம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் உப்பு போட்டு. சாப் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வணக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். அதுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஒரு இது சேர்த்து நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ செக் பண்ணிக்கோங்க உப்பு எல்லாம் இருக்கா இல்லையா என்னன்ட்டு. எனக்கு உப்பு சரியாக இருக்குது. நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், நல்லா குழம்பு கொதிக்குது. மண்சட்டியில் ஏன் வைக்கிறோம்னா, மண்சட்டியில் வச்சோம்னா அந்த சூட்லேயே குழம்பு நல்லா கொதிக்கும் ஆஃப் பண்ணாலும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா குழம்பு கெட்டி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன்னா, ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சட்டியில் இந்த குழம்பு கொதிச்சிட்டே தான் இருக்குது. அப்போ கொதிக்கும் போது இன்னுமே அந்த தண்ணி ட்ரை ஆயிரும். இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட குடமிளகா குழம்பு ரெடி. தேங்க்யூ மக்களே. எல்லாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.